கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 29. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை உபயோகப்படுத்தி கர்த்தருக்காக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 25:29 உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்துவோமானால் நமக்கு இன்னும் அதிகமாக தாளந்துகளை கர்த்தர் தந்து நாம் பரிபூரணமடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு 25:14 முதலுள்ள வசனங்களை நாம் தியானிக்கும்போது, பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போலிருக்கும். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே அவர் பிரயாணப்பட்டு போனார். 5 தாளந்தை வாங்கினவன் அந்த தாளந்தை வைத்து வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி அதிலே புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது 5 தாளந்தை வாங்கினவன் தான் சம்பாதித்த 5 தாளந்தையும், 2 தாளந்தை வாங்கினவனும் இதோ நீர் தந்த தாளந்தை கொண்டு வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார்கள். எஜமான் அதை கேட்டு சந்தோஷப்படுகிறார். 1 தாளந்தை வாங்கினவன் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். உடனே அவர் அந்த தாளந்தை வாங்கி 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை, அவர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்துவோமானால் கர்த்தர் நமக்கு இன்னும் அநேக கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பார். மாறாக அவர் தந்திருக்கிற தாளந்துகளை, கிருபைகளை அசட்டை பண்ணி அதை புதைத்து வைப்பது போல நாம் பயன்படுத்தாமல் இருக்கும்போது நம்மிடத்தில் இருக்கின்றவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே ஞானமுள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை, அவர் தருகிற ஆலோசனைகளை கேட்டு அவர் வழியிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தர் நமக்கு தந்த தாளந்துகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா, அவருக்காக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளை பயன்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.